வெல்கம் டு மகாலட்சுமி லாக் சேனல். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். புதன்கிழமை காலையில் எந்திரிச்சா மழை கொட்டு கொட்டுன்னு கொட்டிகிட்டு இருக்குப்பா. நல்லா மழை நல்லா 5 மணிக்கு மழை பெஞ்சிருக்கும் போல். நான் இன்றைக்கி 6 மணிக்கு தான் எழுந்திரிச்சேன். அப்போ வெளியே பார்த்தா மழை பெஞ்சிட்டு இருக்கு. புயலே அடித்தாலும் சரி, வெள்ளமே வந்தாலும் சரி, நான் கோலம் போடுறத யாராலையும் தடுக்க முடியாது. நான் அப்படிதான்ப்பா. புயலே வந்தாலும் எனக்கு ஒரு குட்டியாக ஒரு கோலம் போட்டால் தான் அந்த நாளே நல்லா போகும். அப்படி தான் நான். அந்த மாதிரி சரி, கீழே தானே மழை பெய்யுது, மேலே விநாயகர் அப்பாவுக்கு ஒரு குட்டி கோலம் போட்டு ஒரு சிம்பிளான பூஜை பண்ணால் தான் அந்த நாளே எனக்கு நல்ல ஒரு தொடக்கமாக தோணும். சரிங்களா? அதனால் குட்டியாக ஒரு புள்ளிக்கோலம் போட்டாச்சு. போட்டுட்டு பூவு இல்லை. சரி, இன்னைக்கு பூ இல்லையே, விநாயகர் அப்பாவுக்கு பூ இல்லை. அப்படி பூ இருக்குது, அங்கே இருக்குது. மழை சாரல் பேஞ்சிட்டே இருக்குது. போனால் நான் நனைஞ்சிருவேன், திருப்பி வேற கிளம்பணும் அப்படி சொல்லிட்டு வேலைக்கு கிளம்பிட்டேன். அப்புறம் யோசிச்சுட்டு இருக்கும்போது எங்கள் வீட்டுக்கார் பூ பறிச்சுட்டு மகா இந்த மாமங்கா பூ அப்படி சொல்லி கொடுத்தாங்க. ரொம்ப நன்றி மாமா அப்படி சொல்லிட்டு 2 பூக்கள் எடுத்து விநாயகர் அப்பாவுக்கு அழகாக வச்சுட்டு அப்படியே வாங்க வீட்டுக்குள்ளே போய் ஒரு குட்டி பூஜை பண்ணலாம் சொல்லிட்டு அடுத்த பூஜைக்கு ரெடி ஆகிடுச்சு. அப்படியே விநாயகர் அப்பா அப்படியே ஸ்லோ மோஷனில் பாருங்கள், ரொம்ப அழகாக இருப்பார். நிலைவாசலில் இந்த மாதிரி ஒரு குட்டியாக ரைட் சைடு ஒரு குட்டியை கண்ணாடி வச்சு அவங்க ஒரு விநாயகர் வச்சிங்கன்னா கண் திருஷ்டி எல்லாமே விநாயகர் எடுத்துருவாங்க. சரிங்களா? ஒரு வீடே ஒரு மங்களகரமாக இருக்கும். நம்ம வீட்டுக்குள்ளே வரும்போது அப்படியே அழகாக மங்களகரமாக விநாயகர் அப்பா பார்த்துட்டு வர்ற மாதிரி நான் ஒரு செட்டப் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் பாருங்கள், மழை பேஞ்சிட்டே இருக்குது. நல்லா இருந்துச்சு. காலையில் எந்திக்கும் போதே நல்லா ஒரு குளுன்னு ஊட்டி கொடைக்கானல் மாதிரி கிளைமேட் இருந்துச்சு. கோயம்புத்தூர் தான் எங்கள் ஊர். சரிங்களா? இங்கே அப்படி நல்லா இருந்துச்சு. அப்புறம் வாங்க ஒரு குட்டியாக ஒரு சிம்பிளான ஒரு பூஜை பண்ணிடலாம் சொல்லிட்டு கோபுரம், யார் யாருக்கு கோபுரம் பிடிக்கும்னு சொல்லுங்கப்பா. எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன ஆசையாக வாங்கின கோபுரம் அவங்க முன்னாடி வச்சு இன்றைக்கி ஒரு குட்டியோண்டு சிம்பிளான பூஜை தான். சரிங்களா? சிம்பிளான பூஜைனா ஒரு 3 பூக்கள் வச்சுட்டு அப்புறம் ஒரு குட்டி கோலம் போட்டுட்டு அப்புறம் இன்றைக்கி புதன்கிழமை நான் சரி குபேரரை எடுத்து வச்சு ஒரு கோலம் போட்டு ஒரு தீபம் வச்சு ஒரு குட்டி பூஜை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு காயின்ஸ் எல்லாம் போட்டு காயின்ஸ் மேலே தான் இவங்களை அமர வச்சுருக்கேன். அமர வச்சுட்டு கொஞ்சம் பிரசாதம் கல்கண்டும் தண்ணீரும் வச்சுருக்கேன். அப்புறம் ஒரே ஒரு தீபம் ஏற்றி இந்த மாதிரி சிம்பிளான பூஜை பண்ணால் நம்ம கையில் காசு என்றைக்குமே நிலச்சி இருந்துக்கிட்டே இருக்கும். சரிங்களா? இந்த மாதிரி நம்ம எவ்வளோ சம்பாதிச்சாலும் காசு நிலச்சி நிற்கணும்னா நம்ம இந்த மாதிரி ஒரு குட்டி குட்டி பூஜையெல்லாம் பண்ணுறது ரொம்ப நல்லது. சரிங்களா? அது நல்ல ஒரு வைப்ரேஷனாக இருக்கும் வீட்டுக்குள்ளே. சரிங்களா? நான் சரின்னு சொல்லிட்டு இன்றைக்கி காலையில் டைம் இருந்துச்சு. அதனால் காலையிலேயே இந்த குட்டி பூஜை பண்ணியாச்சு. சரிங்களா? சாயங்காலம் டைம் இருந்தால் இன்னும் ஒரு பெரிய பூஜை பண்ணி உங்களுக்கு நான் வீடியோ தரேன். சரிங்களா? நம்ம சேனல் பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. எல்லோருக்கும் குபேர அருள் கண்டிப்பாக கிடைக்கும். சரிங்களா? எல்லோருக்கும் நல்லதே நடக்கும். நினச்சது எல்லாமே நடக்கணும். எல்லோரும் உலகத்தில் உள்ள எல்லோரும் நல்லா இருக்கணும். சரிங்களா? நான் எப்பவுமே சாமி கும்பிடும்போது அப்படி தான் வேண்டுவேன். சரிங்களா? ஒரு குட்டி ஒரு சிம்பிளான பூஜை எனக்கு ரொம்ப அழகாக பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப பார்க்கவே ஒரு மங்களகரமாக ஒரு குட்டி கோயில் பாருங்களேன். ஒரு குட்டி குபேரர் கோயில் மாதிரி இருக்கிறாங்கல்ல. குட்டி ஒரு கோபுரம், குட்டி கோயில், ஒரு குட்டியாக ஒரு கோலம், அது மேலே ஒரு தீபம், அது மேலே ஒரு எந்த தெய்வமாக இருந்தாலும் பரவாயில்ல. நான் எல்லா தெய்வத்தையுமே இந்த கோபுரத்துக்கு முன்னாடி வச்சு தான் பூஜை பண்ணுவேன். ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறக்கு. அந்த மாதிரி தான் இன்றைக்கும் இருந்தது. அப்புறம் பாருங்கள், எல்லோருக்கும் நல்லதே நடக்கும். நான் படபடன்னு பேசிகிட்டே இருக்கேன். கொஞ்ச நேரம் அழகான ஒரு புல்லாங்குழல் இசையில் அப்படியே நீங்கள் இந்த வீடியோ பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறக்கு. ஓ, நல்லா இருக்கே இந்த வீடியோ, இவங்க சேனலும் நல்லா இருக்கே அப்படின்னு உங்களுக்கு மனசுக்கு தோணுச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ உங்களை நோட்டிஃபிகேஷன் காட்டும். சரிங்களா? அப்புறம் மழை பேஞ்சிட்டே இருந்துச்சா. எனக்கு மழையில் நனையிறது ரொம்ப பிடிக்கும். ஆனால் நான் வேலைக்கு கிளம்பிட்டேன், அதனால் நனையலை. அப்புறம் இந்த கம்பி இருக்குல்ல, கொடி கம்பியில் அழகாக மழை நீர் அப்படியே சொட்டு சொட்டாக அப்படியே வடிஞ்சிருந்தாங்களா.
அதில் கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு இருந்தேன். வேலைக்கு கிளம்பிட்டனால இது கம்பியில் தான் விளையாண்டேன். இல்லைன்னா நம்ம மழையிலேயே நனைஞ்சிருக்கலாம் ஜாலியாக. அப்புறம் அப்படியே கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு இருந்தேன். மழை பெய்யும் போது மழை தண்ணியில் எத்தனை பேருக்கு விளையாட பிடிக்கும்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கப்பா. எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படியே பாருங்கள் விநாயகப்பா, இந்த சைடு மழை அப்படியே சவர் மாதிரி பெஞ்சிட்ருக்காங்க. இந்த சைடு ஒரு மங்களகரமான ஒரு நிலைவாசல் பாருங்கள். சூப்பராக இருக்குல்ல, கிளைமேட்டு செம்மையாக இருந்துச்சு. நம்ம சேனல் பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அனைவருக்கும் நல்லதே நடக்கும். நன்றி.